இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி கீ பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த இப்போ இருக்குல்ல இந்த ரோ, இப்போ இந்த ரோ எனக்கு மேலே கொண்டாடணும் கீழே கொண்டாடணும் இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் மில்லன் ஆரஞ்சுக்கு கீழே கொண்டாடுறேன் பாருங்கள், வந்துருச்சுங்களா. இப்போ பப்பையாவை நான் ஆப்பிளுக்கு மேலே கொண்டாடுன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும் பாருங்க. அப்போ ஷிஃப்ட் அமைக்கிங்க, இந்த ஸ்டார் வரையில் ஷிஃப்ட் அமைக்கிட்டு மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரோவை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இதுக்கு இடையில் ரோ தேவைப்படுதுன்னா இன்னொன்று ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் இருக்கு பாருங்க, இன்செர்ட்டு என்டையர் ரோ கொடுத்து ரோ பண்ணுவோம். அப்படி இல்லையா, இங்கே நம்ம ஷார்ட்கட்டில் வச்சுருப்போம்ல, கஸ்டம் குயிக் அக்சஸ் டூல் பார்லேருந்து கஸ்டமாக இந்த மாதிரி வச்சுருப்போம்ல, இப்படியும் நம்ம ரோ க்ரியேட் பண்ணலாம். மாறாக பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த பாருங்கள் ப்ளஸ் வருதுங்களா, இப்போ போய் உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மாறுதுங்களா, ப்ளஸ்ஸு மாறுது பாருங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டுன்னு. அப்போ நீ இப்படி இழுத்தீங்கன்னாவே ரோ க்ரியேட் ஆயிரும். எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த டேபிளில் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார் வந்துச்சுன்னா செலெக்ஷன் பண்ணிட்டு ஸ்டார் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிளில் இன்னொரு காப்பியே வேணும், அதுக்கு நான் டேபிளை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியே வந்துக்கிறேன், ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுதுங்களா. இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமுக்கையில் பாருங்கள் ப்ளஸ்ஸு பக்கத்தில் ஒன்று தெரியுதுங்களா, சின்ன ப்ளஸ்ஸாக அப்படி இழுத்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் டேபிள் மூவ் ஆகுதா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.